இப்ப அதிமுக வந்து தேர்தல சந்திக்கிறதுல வந்து போதுமான நிதி இல்ல அப்டின்ட்டு வந்து சொல்றாங்க. நான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆட்சியிலே இல்லப்பா. நாங்க 5 வருஷமா இல்ல. ஸோ, அதனால இருக்கிற அந்த மாநாடு, போராட்டம் இதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. என்கிட்ட தலைமை கிட்ட இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். 2வது எலக்ஷன சந்திக்கிறதுக்கு என்கிட்ட பைசா இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல வராங்கம்போது, இப்போ ஒரு ஒரு கட்சியிலயும் தன்னோட வேட்பாளர்கள் கிட்ட இருந்து தேர்தல் செலவுக்காக கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸஸ எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் இனிப்பா இருக்கட்டுமே அதுக்கு தான். மக்கள் வாக்காளர்களுக்கா இருக்கட்டும், நிர்வாகிகளுக்கா இருக்கட்டும், கொஞ்சம் இனிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வீட் பாக்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி வேட்பாளர்கள் கிட்ட மட்டும் வாங்கல. கட்சி நிர்வாகிகள்கிட்டயும் இப்ப கேட்டுருக்காங்களாம். அந்த மாவட்ட செயலாளருக்கு அவர் என்ன சொல்லுவாரு, தான் வேட்பாளரா நிக்கணும்னு ஆசைப்படுறத தாண்டி, தன்னோட ஆதரவாளர்களுக்கெல்லாம் மீதி இருக்கிற 1, 2 தொகுதிலாம் அப்படி குடுத்துட்டோம்னா, நம்மளோட செல்வாக்கு நல்லா இருக்கும்னு அவரு எதிர்பார்ப்பார்ல. அந்த மாரி அண்ணன் நம்ம தம்பி தான், இந்த தொகுதி தம்பிக்கு குடுத்துருங்க அப்படின்னு கேட்பார்ல. இந்த மாரி சிபாரிசுக்கு போனாலும், அவங்க கிட்டயும் அதாவது அந்த வேட்பாளர்கள் கிட்ட வாங்குற ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் கிடையாது. அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளரும் குடுக்கணுமா. புரியுதா? வேட்பாளர் பிளஸ் மாவட்ட செயலர். யார் ரெஃபர் அதாவது அவங்கள ரெஃபர் பண்ணி நீங்க சீட்டு கேட்டீங்கன்னா, நீங்களும் ஸ்வீட் பாக்ஸ் தரணும்.